இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்று நாமத்தினாலே மகிமை செய்வி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். பிரியமானவர்களே, இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களோடு கூட தேவனுடைய வசனத்தை தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்பதை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளும்படியாக நம்மை ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார் என்று நாம் தியானித்தோம். நாம் பரிசுத்தமாய் வாழும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் என்று தியானித்தோம். இன்றைக்கு நாம் சமாதானமாய் இருக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின் பின்பாகத்தை வாசிக்கும் பொழுது, சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம் ஒவ்வொருவரும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பம். அதற்கென்று அவர் நம்மை அழைத்திருக்கிறார். இன்னும் 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம், தேவன் கலகத்திற்கு தேவனாயிராமல் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அவரும் சமாதானத்தின் தேவனாயிருக்கிறார், சமாதான காரணராயிருக்கிறார். அவரே சமாதான பிரபு என்று அழைக்கப்படுகிறார். அப்போ நம்ம சமாதானத்தோடு வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். இப்போ நம் தேவனோடு கூட ஐக்கியமாக வாழ வேண்டும், ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழ வேண்டும், நம்முடைய சத்துருக்களோடு கூட நம்ம சமாதானமாய் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களில் அவர் தேவனிடத்தில் வேண்டி விண்ணப்பித்துக் கொள்கிறார். நம்மை குறித்து, பிதாவே, நானும் நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல நீர் எனக்கு தந்த பிள்ளைகளும் என்னை விசுவாசிக்கிற ஒவ்வொருவர்களும் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று பிதாவினிடத்தில் வேண்டிக் கொள்கிறார். அவர்கள் ஒன்றாய் இருக்கவும், நீர் என்னிலும் நான் உம்மிலும் இருக்கிறது போல அவர்கள் நம்மில் ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எந்த விதத்திலும் கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் மூலமாக அவர் எல்லாரும் பிதாவோடு ஐக்கியமாய் இருக்க வேண்டும், அவரோடு கூட ஒன்றாய் இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதனால தான் அவர் சொல்லுகிறாரு, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தரக்கூடிய பிரகாரம் அல்ல. அந்த ஒரு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் உலகம் தர முடியாது. தேவனோடு கூட உள்ள ஐக்கியம், ஒருவரோடு ஒருவர் கொண்டு இருக்கக்கூடிய சமாதானத்தை உலகம் தர முடியாது. அப்போ என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் தரக்கூடிய பிரகாரம் அல்ல என்று சொல்லுகிறார். அவர் சிலுவையிலே அறையப்பட்டு பாடுகளை சகித்து நொறுக்கப்பட்டு அடிக்கப்பட்டது நம்முடைய சமாதானத்துக்காக. அது ஏசாயா 53ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவர் நமக்காக அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம் தேவனோடு கூட எப்பொழுதும் ஐக்கியமாக இருக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு அந்த சமாதானத்தை நமக்கு தந்திருக்கு. நம்ம ஒவ்வொருவரும் சமாதானமாய் வாழ வேண்டும் என்று அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருக்கு ஒருவர் சமாதானம். பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறாரு, கூடுமானால் எல்லா மனுஷரோடும் நீங்கள் சமாதானமாய் இருங்கள், எல்லா மனுஷர்களோடு ஒருவருக்கு ஒருவர் சமாதானம் உள்ளவர்களாய் ஏக சிந்தனை உள்ளவர்களாய் இருங்கள் என்று. அப்போ மேட்டிமைகள் நமக்கு இல்லாமல் இருக்கும் பொழுது, அந்த ஒருவருக்கு ஒருவர் ஈகோ இல்லாமல் இருக்கும் பொழுது அந்த சண்டைகளுக்கு அங்கு இடமே இல்லை. அங்கே கர்த்தர் விரும்புகிற சமாதானம் நமக்குள்ளே காணப்படும். ஒருவருக்கொருவர் தாழ்மை உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். நான் தான் புத்தி உள்ளவன் என்று ஒரு நினையாதபடிக்கு, ஒவ்வொருவரும் தாங்களே புத்திமான்கள் என்று நினையாதபடிக்கு என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார். அதே ஏக சிந்தை உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அதே போல சபைகளிலும் நாம் சமாதானத்தை காத்துக்கொள்ள வேண்டும், குடும்பங்களிலும் சமாதானத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கென்றே நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் சொல்லுகிறாரு, நீங்க உங்க வழிகள் கர்த்தருக்கு பிரியமா இருந்தா உங்கள் சத்துருக்களும் உங்களோடு கூட சமாதானம் ஆகும்படி செய்வார் என்று சொல்லியிருக்கிறார். அப்போ இயேசு கிறிஸ்துவே சொல்லியிருக்கார், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தருகிறேன், நீங்க என் வழியில நடந்தா உங்கள் சத்துருக்களும் உங்களோடு கூட சமாதானம் பண்ணும்படி செய்வார் என்று சொல்லியிருக்கிறது. ரோமர் 14ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம், அந்த தேவனுடைய ராஜ்யம் அது இந்த உலக பிரகாரமான ராஜ்யம் போல அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் அது சமாதானமும் அது பரிசுத்தாவினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்போ பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் அழைக்கப்பட்டவர்களாகிய நாம் சமாதானமாய் இருக்கவும் நாம் அவரால்
என்ன செய்கிறோமோ அழைக்கப்படுகிறோம். இப்போ நம்ம ஆதி திருச்சபையிலே பார்க்கும் பொழுது அந்த திருச்சபையிலே ஒரு மனது சமாதானம் காணப்பட்டது என்று பார்க்கிறோம். எல்லாரும் ஒரே மனதோடு இருந்தபடியினால் சபைகள் சமாதானத்தோடும் பக்தி விருத்தியோடும் வளர்ந்து, அதாவது நடந்து பெருகின என்று பார்க்கிறோம். அதைத்தான் தேவன் நம்மை விரும்புகிறார். அதற்கென்று தான் நாம் ஒவ்வொருவரையும் நாம் அழைத்திருக்கிறார். அவருடைய விருப்பத்தின்படியும் அவருடைய இரக்கத்தின்படி அவர் நமக்கு வைத்து சென்றிருக்கிற அந்த சமாதானத்தை நாம் காத்துக்கொண்டு ஒருவரோடு ஒருவர் சமாதானமாய் வாழவும், சத்துருக்களோடு கூட சமாதானமாய் வாழவும், கர்த்தரோடு கூட ஐக்கியப்படவும் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ஒரு கிருபையையும் சமாதானத்தையும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தரும்படியாக நாம் ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறேன் அப்பா. ஒவ்வொரு சீஷர்களையும் நீர் சந்திக்கும் பொழுது சமாதானம் என்று வாழ்த்துதல் சொல்லி ஆசீர்வதித்தீரே தகப்பனே. இன்றைக்கும் எங்களை அப்பா சமாதானத்திற்காக நீர் எங்களை அழைத்திருக்கிறீர் அப்பா. அதற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அந்த சமாதானத்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன். ஒருவருக்கு ஒருவர் ஏக சிந்தை உள்ளவர்களாய் ஆண்டவரை விட்டு கொடுத்து தாழ்மையை தரித்து கொள்ளவும், சமாதானத்தோடு வாழவும் கர்த்தர் உங்களை ஒவ்வொருவருக்கும் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய நாமத்தையே உயர்த்துகிறேன், உடைய நாமத்தையே மகிமைப்படுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே.